வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார். எலவனாசூர் கோட்டையில் 2000 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு பிரகன்நாயகி சமேத அர்த்தநாரீஸ்வரர் கோவில் திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள எலவனாசூர் கோட்டையில் சுமார் 2000 ஆண்டுகள் மிகவும் பழமையான அருள்மிகு பிரகன்நாயகி அம்மை சமேத அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு தேரோட்டம் நடப்பது வழக்கம். அதுபோல் இந்த ஆண்டுக்கான திருவிழா புதன்கிழமை காலை விக்னேஸ்வர பூஜை, கணபதி பூஜை, தன பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மகாதீப ஆராதனை நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வியாழக்கிழமை நடைபெற்றது. அப்போது மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு முத்துப்பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்டு அர்த்தநாரீஸ்வரர், அம்பாள், விநாயகர், முருகன் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளின் சிலைகளை மலர்களால் அலங்கரித்து தாலாட்டு பாடி மேளதாளத்துடன் எடுத்து வந்து திருத்தேரில் வைத்து மகா தீபாராதனை காட்டப்பட்டு பின்பு தேரோட்டம் நடைபெற்றது. திருத்தேரை உளுந்தூர்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்டன் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து தேரோட்ட விழாவில் கலந்து கொண்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தேர் உளுந்தூர்பேட்டை சாலை, நம்பிக்குளம் தெரு, சிவன்கோவில் தெரு, ஆசனூர் சாலை வழியாக வந்து தன் நிலையை அடைந்தது.